ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோப்ஸ் கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹேண்ட்மேட் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வச்சு இயரிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் மாதிரி இருக்க க்ளே பீட் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமும் நான் வந்து கூடயே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். இந்த பீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷேப்பில் இருக்குது. இது மேலேயும் வந்து அப்படியே டிசைன் வந்து இன்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் இயரிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஐபின் எடுத்துக்கிறேன். இந்த ஐபினில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பேசர் மாதிரி ஒரு பீடு இருக்குது, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நம்மளோட அந்த பெரிய பீடை வந்து நான் கோர்த்துக்கிறேன். அடுத்து மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு பீட் கேப் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து ஃபினிஷிங்க்கு ஒரு சின்ன ப்ளூ கலர் பீட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த இயரிங் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த இயரிங் பண்ணுறது. மேலே வந்து நான் லைட்டாக அதை வளைச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இயரிங் ஹூக் மாட்டணும் இல்லையா, அதுக்காக வந்து நான் வளைச்சி விட்டுருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் இயரிங் ஹூக் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன டைப் ஆஃப் ஹூக் இருக்கோ அது போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இயரிங் ஹூக் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து கரெக்டாக அந்த நம்ம வளைச்சிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ளையர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் இயரிங்ஸ் வந்து ரெடி. இது வந்து நம்மளோட இண்டிகோ குர்தாக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே பீடு இல்லைனாலும் சிமிலராக இருக்க பீடை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு இயரிங்க்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ வந்து நான் செஞ்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 இயரிங்கும் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான டிசைன் இது. இந்த கலருமே ரொம்ப அழகான கலர். உங்களுக்கு இந்த இயரிங் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம செகண்ட் இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இயரிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு க்யூப் ஷேப்டு பீடு வச்சு நான் வந்து பண்ண போகிறேன். அந்த பீடு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டில் ப்ளூ டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஹெட் பின் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு சின்ன ஒயிட் பீட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பீட் கேப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்மளோட பெரிய பீட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பீட் கேப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ஒயிட் கலர் பேர்ல் டைப் பீட் வந்து நான் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் மேலே இருக்க அந்த பின்னை வந்து ப்ளையர் வச்சு நீங்கள் வந்து திருப்பிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த இயரிங் வந்து கொஞ்சம் லாங்கான இயரிங்காக பண்ண போகிறோம். கீழே இருக்கிறது பண்ணியாச்சு பேஸை, நம்ம மேலே இருக்கிறத பண்ணலாம். திரும்ப ஒரு பின் எடுத்திருக்கேன் நான். கீழே வந்து ஹூப் மாதிரி இருக்க பின் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே சில ஆக்சிடைஸ்ட் மெட்டல் இதெல்லாம் சாம்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த பின், அதனால் அதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அதே மாதிரி ப்ளையர் வச்சு வளைச்சிட்டு நம்ம வந்து நம்மளோட இயரிங் ஹூப் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஹூக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட இயரிங் வந்து ஆல்மோஸ்ட் டன். இப்போ வந்து இந்த கீழே இருக்க பார்ட்டையும் அந்த மேலே இருக்க பார்ட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம மேலே பண்ண பார்ட்டு. அதை வந்து ஜஸ்ட் அதில் கோர்த்துட்டு நம்ம திருப்பியும் ப்ளையர் வச்சு நம்ம டைட் பண்ணி விட்டுக்கிறோம். அவ்வளோதான். மேலே வந்து நம்ம இயரிங்கோட ஹூப் வந்து ஆட் பண்ணிடலாம். மறுபடியும் வந்து நம்ம ப்ளையர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இயரிங்ஸ் செகண்ட் இயரிங்ஸும் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவுமே வந்து லாங்காக ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த இயரிங்.
ஸோ க்ளோஸ்அப்பில் பார்த்தா இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்க ப்ரிட்டியான ஒரு பீடை எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்து நான் ஒரு ஹெட் பின் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பேர்ல் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது எப்படி பண்ணணுன்னா, ஒரு பேர்ல் நம்ம மாட்டுற அந்த ஐபின் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவும், செகண்ட் ஒன் அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஐபின்னோட லென்த்தை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அதை லைட்டாக வளைச்சிட்டு ஒரு சில்வர் ரிங் நான் எடுத்திருக்கேன். அந்த ரிங்குள்ளே வந்து நம்ம இது ரெண்டையுமே வந்து விட போகிறோம். ஸோ கீழே வந்து ட்ராப்ஸ் மாதிரி தொங்குற மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த ரிங்கில் வந்து விட்டுட்டேன். ஸோ டைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு அந்த ஐபின்னையும் வந்து வளைச்சி அந்த ரிங்குள்ளே விட்டுடலாம். ஸோ ஒன்று வந்து பெருசாகவும் இன்னொன்று குட்டியாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளையர் வச்சு டைட் பண்ணிவிட்டால் அது நின்றுடும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இயரிங்கோட கீழே பார்ட்டில் வரப்போகுது. ஸோ மேல் பார்ட்டை வந்து நம்ம இப்போ பண்ணி முடிச்சிடலாம். மேல் பார்ட்டுக்கு நான் திருப்பியும் வந்து ஒரு ஐபின் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஒரு ஸ்பேஸர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நம்மளோட பீட், அப்புறமா மேலே வந்து ஒரு சின்ன ஒயிட் கலர் சில்வர் கலர் பீட், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி மேல் பார்ட்டை வந்து வளைச்சிட்டு, இது வந்து நம்ம எல்லா இயரிங்க்கும் சேமாக தான் பண்ணியிருக்கோம். இந்த மேலே வளைச்சிட்டு நம்ம இயரிங்கோட ஹூக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கீழே வந்து நம்ம பேர்ல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேர்ல்ஸோட ரிங்கை வந்து இந்த ஹூப்பில் வந்து நம்ம மாட்டி விட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ நம்மளோட தேர்ட் இயரிங்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான இயரிங் தான். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். பிளாக்குங்கிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் இது வந்து மேட்சிங்காக இருக்கும். குர்த்திக்கெலாம் போட்டால் ரொம்ப ஸ்டைலிஷாக ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து இயரிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம பண்ண 3 இயரிங்ஸையும் பார்க்கலாம் இப்போது. இப்படி தான் இருக்குது 3 இயரிங்ஸுமே. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.